ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். ஆமாங்க, இதை பார்த்தாலே தெரியும், இது கவுனி அரிசியில் செஞ்ச அல்வா தான். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கவுனி அரிசி இந்த பிளாக் கலரில் இருக்கும். இந்த கவுனி அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வடிக்க வேண்டாம், அந்த தண்ணியையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இது நல்லா ஊறுனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கவுனி அரிசி மூட்டு வலி, இடுப்பு வலி, அப்புறம் நல்ல வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் கஞ்சியோ இல்லை புட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். செட்டிநாடுலலாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் செய்வாங்க. இதில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா மெல்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை அரைச்சி ஹல்வா மாதிரி செய்ய போகிறேன். அப்புறம் கருப்பட்டி. ஸோ எப்பயுமே கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் 1 கப்பு கவுனி அரிசிக்கு ஒரு அரை கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அப்புறமா தேங்காய் பால். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் ரொம்ப சத்தான ஐட்டங்கள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கவுனி அரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிட போகிறோம். ஸோ அரைக்கும் போது நீங்கள் வேறு தண்ணி யூஸ் பண்ண தேவை கிடையாது. இது நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையே யூஸ் பண்ணலாம். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை 2-3 தடவை கழுவிட்டு அந்த தண்ணியில், நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் இதை அரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. ஸோ அதை பார்த்தாலே தெரியும், திப்பிலியாக இருக்கக்கூடாது. அப்போது திப்பிலியாக இருந்துச்சு அப்படின்னா அல்வா கிண்டும் போது உங்களுக்கு அந்த பதத்தில் வராது. ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அடி கனமான பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கரைய விட போகிறோம். ஸோ அதில் கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கசடு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி கரைய வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கருப்பட்டி பற்றி பேசும்போது, கருப்பட்டியில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது. நார்மலாகவே பெண் குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே கருப்பட்டியை ஏதாவது ஒரு விதத்தில் டீ காஃபிலையோ இல்லை உளுந்தங்களி, இந்த களி வகைகளில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நம்ம நெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் பால்லேருந்து வெளிவர எண்ணெயே இதுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அது நம்ம எவ்வளோ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும். பாருங்கள், இது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த கருப்பட்டியை இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கவுனி அரிசி பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. ஸோ கவுனி அரிசி நார்மலாக கவுனி அரிசி, தேங்காய் பூ, அப்புறமா வெல்லம் போட்டு ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ணுவாங்க. அது கவுனி அரிசி எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வச்சு அவிச்சாலும் உங்களுக்கு அது நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அது கடித்து சாப்பிட முடியாது சில குழந்தைங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, கவுனி அரிசி வாங்கும்போது அது பாலிஷ்டாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதனுடைய அவுட்டர் லேயரில் தான் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதோடு நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது 3ஐயும் நல்லா கிளறலாம். இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் பெரிய ப்ராசஸ். ரொம்ப அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வரும்னு சொல்ல முடியாது இது. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டிக்கி ரைஸ் தான், நல்லா ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் விடுங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ஃபஸ்ட் இண்டிகேஷன். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் தாராளமாக யூஸ் பண்ணுறவங்க நிறையவே விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு ஃபுல்லாக ப்ராசஸுக்குமே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். கம்மியாகவும் விட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஹல்வா மாதிரி வராது. பட் நீங்கள் சாப்பிடும்போது ஹல்வா டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நெய் விட்டதுக்கப்புறமும் நல்லா பபிள்ஸாக அப்படியே மேலே எழும்பும். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் முந்திரி பருப்பு
இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போக்குமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் கிண்டலாம். ஏன்னா உடனே இறக்க வேணாம், ஏன்னா இன்னும் வந்து அது ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம காமிக்கும் போது பாருங்கள், அந்த கலர் வந்து நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் பிளாக் கலரில் இருக்கும். பட் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அரிசி வந்து இப்போ நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. ஸோ ஏலக்காய் தூள் இருக்கிறவங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஏலக்காய் பாட் மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு களி மாதிரி பதத்துக்கு தான் வருங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து அந்த வெந்தயக்களி உளுந்தங்களி கிண்டுற மாதிரி தான் இதை கிண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கவுனி அரிசி அல்வான்னு சொல்கிறத விட கவுனி அரிசி களின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராசஸ் தான் ரெண்டுக்குமே. பட் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால், இந்த கருப்பட்டி, அப்புறமா வந்து இந்த கவுனி அரிசி எல்லாமே சேரும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே தரும். கால்சியமாக இருக்கட்டும், ஈவன் அயர்ன், எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ இது ஒட்டாமல் கொஞ்சம் ஒட்டும், நான் சொன்ன மாதிரி ஒட்ட தான் செய்யும். பட் ஆனால் இப்படி எடுக்கும்போது அழகாக உருட்ட வரும். அந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய நெய் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். இல்லை கம்மியாக தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ஒரே நாளில் காலி பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு வச்ச உடனே கண்டிப்பாக ஒரே நாளில் எல்லாருமே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் மீதி இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் செய்யக்கூடிய நிறைய இனிப்பு வகைகள், நிறைய ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து இன்னும் நமக்கு தெரியாமையே இருக்குது. அதனால் அதை எல்லாமே இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் வீட்லேயுமே. வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் கூட இதை நீங்கள் கவுனி அரிசியை வந்து கஞ்சியாவோ இல்லை வந்து வேறு எதுவாகவோ எடுத்துக்கலாம். சாதமாக கூட வடித்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.